என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழக அரசின் உத்தரவால் 24 மணி நேரத்தில் 3 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை. அரசுக்கு முதலமைச்சருக்கும் நன்றி. மருத்துவர்களும் மருத்துவமனை நிர்வாகமும் பெருமிதம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை 3 பேருக்கு செய்து சாதனை. தமிழகத்தில் விபத்தில் மரணத்தாலும் மூளைச்சாவு அடைந்தாலும் அவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பெற்று மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் செய்து கொள்ளலாம் என முதலமைச்சரின் உயிர்காக்கும் திட்டத்தால் இந்த அறிவிப்பு அரசு அறிவித்திருந்தது. அதன் பேரில் இந்த மருத்துவமனையில் 3 பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருந்த நேரத்தில் இந்த மருத்துவமனைக்கு அரசு அறிவித்ததன் மூலம் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து 2 சிறுநீரகமும் அதேபோல மேல்மருவத்தூர் பகுதியில் 1 சிறுநீரகமும் அரசு மூலம் கிடைத்தது. இதை உடனடியாக தமிழக அரசு மருத்துவ நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஓட்டுநர்கள் என அனைவருடைய முழு ஒத்துழைப்பால் இந்த சிறுநீரக உறுப்புகளும் உரிய நேரத்தில் கொண்டு வரப்பட்டு மருத்துவமனையில் 3 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து இவர்கள் தற்போது நலமாக உள்ளனர். இந்த சாதனை என்பது மருத்துவராலும் மருத்துவ நிர்வாகத்தாலும் மட்டுமல்லாமல் இதற்காக முதலில் தமிழக அரசுக்கும் முதல்வரும் உயிர்காக்கும் திட்டத்தின் மூலம் உடல் உறுப்புகளை தானம் பெற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். அதற்காக போதிய உதவிகள் அரசு செய்து கொடுக்கும் என கூறியிருந்த நிலையில் அதன் சாத்தியத்தாலும் சாலை மார்க்கமாக உறுப்புகளை கொண்டு வந்து மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சேர்த்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், காவலர்கள் என அனைவருக்கும் மருத்துவ நிர்வாகம் சார்பில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ரமேஷ் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவர்கள் சாதனை என்பதை விட அரசு அறிவித்த இந்த திட்டத்தினால் நாங்கள் 3 அறுவை சிகிச்சை செய்து சாதனை புரிந்துள்ளோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இதற்காக அரசுக்கும் முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்த மருத்துவர்கள் கபாலி, நீலமேகம், பிரபு, ரமேஷ் ராஜ், குமரேசன், வசீகரன், ராஜ்குமார் ஆகியோருக்கு பயனடைந்த குடும்பத்தினர் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி அறுவை சிகிச்சைகள் நிறைய நடந்திருக்கு. அது முக்கியமாக நாங்கள் கருதவில்லை. இந்த லாஜிஸ்டிக்ஸ், எப்படி இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், ஒரு கோஆர்டினேட்டர், எங்கள் அனஸ்தெசிஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சு அந்த 24 மணி நேரம் என்பது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சினிமா கூட வந்திருக்கு உங்களுக்கு. 24 மணி நேரத்தில் ஒரு கிட்னியோ ஒரு லிவரையோ எடுத்துகிட்டு வருது. இந்த 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அதாவது ஒன்று ராமநாதபுரம், ஒன்று கோயம்புத்தூர், 2 மேல்மருவத்தூர் நடுவில் இருக்குது. இதை எப்படி கோஆர்டினேட் பண்ணாங்க? அந்த நேரத்தில் தான் நம்ம பாரத பிரதமரும் வந்த நாள். அதனால எங்களுக்காக நாங்கள் விமானத்தையும் யூஸ் பண்ண முடியல. எங்கள் டீம்ல இருந்த ஒருத்தர் இங்கிலேருந்து ஆம்புலன்ஸ்லேயே போனாங்க. போயிட்டு அங்கே போய் ரிட்ரீவ் பண்ணிட்டு, அப்புறம் அங்கேருந்து ராமநாடுக்கு ஒரு டீம் போயிட்டு அதை ரிட்ரீவ் பண்ணிட்டு, அது மாதிரி நடந்தது தான் ஒரு பெரிய விஷயம். சாதனை என்பது அறுவை சிகிச்சையோ மட்டுமில்லை. இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கிற மற்ற நண்பர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர் டு கடைசி கடைநிலை ஊழியர் வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால, செவிலியர்கள், மற்ற பேராமெடிக்கல் பீப்புள் எல்லாரும் ஒத்துழைப்பதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த மேல்மருவத்தூர் ஹாஸ்பிட்டல் ஐயாவின் அருளால் எங்களால் அதை செய்ய முடிஞ்சது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. மேல்மருவத்தூர் என்ற ஊர்ல. இதுல இன்னைக்கு எதுக்காவது கூடியிருக்கோம்னா 24 மணி நேரத்துல 3 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம இந்த மருத்துவமனை முதல் தடவையாக செய்து இந்த சாதனையை படைச்சிருக்கு. இதுல இந்த கிட்னி எல்லாமே கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற முறையில பண்ணியிருக்காங்க. ஒன்று தொலைதூரத்துல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து ஒரு கிட்னி வந்துச்சு. மீதி 2 கிட்னி கோயம்புத்தூர்ல இருந்து வந்துச்சு. இதுல முக்கியமானது ஒரு சின்ன குழந்தை, 12 வயசு ஒரு பெண் குழந்தைக்கு இந்த கிட்னியை பொருத்தி 3 பேர் இன்னைக்கு வெற்றிகரமாக வீடு திரும்புறாங்க. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் கூடியிருக்கோம். இதை பத்தி நம்ம டாக்டர் கபாலி நீலமேகம் பக்கம் எங்க கூட இருக்காங்க. அவங்க டீம் தான் இந்த எல்லா ஒர்க்கையுமே சிறப்பாக செய்து இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துல 3 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அதுல ஒரு குழந்தை என்பதுதான் இந்த நிகழ்ச்சி, இந்த ஏதோ ஒரு சாதனையாக இந்த மருத்துவமனை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறது. இப்ப முன்னெடுத்த அந்த கெடாவர், இந்த மூளைச்சாவுல இறந்தவங்களுடைய உடல் உறுப்புகளை எடுக்கலான்றதுக்கு அரசாங்கம் எடுத்த பல்வேறு நடவடிக்கையினாலதான் இது இப்ப சாத்தியமாயிருக்கு. இது மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுனால அந்த மூளை சாவடைந்த அந்த நோயாளியின் உறவினர்கள் இதுதான் இது முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நன்றியை தெரிவிச்சுப்போம். இதே போல அனைவரும் இந்த அவேர்னஸ் பொதுமக்களிடையே பரவணும்னா கிட்னி ஃபெயிலியர்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்டுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். இதுல நிறைய நம்ம விபத்துகள் நடைபெறுது.
நிறைய பேருடைய இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து யாருக்கும் பயன்படாம போன காலம் போய் இப்ப இந்த மேல்மருவத்தூர்லயே நம்மளால வந்து இது நாங்க 49 கேஸ் இப்ப முடிச்சிருக்கோம் வெற்றிகரமா. அப்படின்னா இது இன்னும் அவேர்னஸ் அதிகமாச்சுன்னா நிறைய நோயாளிகள் பயன்பெறுவாங்க. இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. மேல்மருவத்தூர்ல இதை நாங்க பண்ணது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடிகளார் அவர்களுடைய மருத்துவ இதை மிக சிறந்த ஒரு நிறுவனமா கொண்டு வரணும் அவர் கண்ட கனவு இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருப்பதுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இது மொத்தமுமே இந்த டீம் சார் சொன்ன மாதிரி இதை ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணா மட்டும் முடிஞ்சிடாது. இது வந்து அந்த அரசாங்க மருத்துவமனையில இருக்க மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பு, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க செவிலியர்கள் அவங்க எல்லாம் இதை ஃபாஸ்டா எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்ததுனாலதான் எங்களால இதை கொண்டு வந்து இந்த மருத்துவமனையில உரிய நேரத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். அந்த உறுப்புகள் வந்து ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் தான் அதோட செயல்பாடுகள் முழுமையா இருக்கும். ஸோ அந்த டைம் பேஸ்டா நாங்க இது மிகவும் சேஃபா கொண்டு வந்து இங்க இருக்க நோயாளிகளுக்கு அதை பொருத்தி செஞ்சிருக்கன்றது ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான் இந்த மருத்துவமனைக்கு. இது அனைவரும் இதை தெரிஞ்சு கொண்டு உங்கள் உடல் உறுப்புகளையும் நீங்கள் தானம் செய்ய முன்வர வேண்டும். அதற்கான பேப்பர், அந்த டொனேஷன் ஃபார்ம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த விழிப்புணர்வை நம்ம மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்து நிறைய நோயாளிகள் பயன்பட வேண்டும் என்பதுதான் இந்த பிரஸ் மீட்டினுடைய நோக்கமாக நான் கருதுகிறேன். நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்